ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மட்டன் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். 2 வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, தேங்காய், சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துக்கலாம் 1/2 ஸ்பூன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கறியில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம், இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கணும், அப்போதான் குழம்பு நல்லா இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மட்டன் மசாலா, சீரகத்தூள், மிளகுத்தூள். இப்போ வேக வச்ச கறியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கலாம். தேங்காய், சோம்பு அரைச்சி வச்சிருக்கா, அதை ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி வச்சு கொத்தமல்லி தூவி குழம்பு இறக்கணும். சுவையான மட்டன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.